ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. போன வாரம் நம்ம என்ன கதை பார்த்திருந்தோம்னா, நாரத முனியும் வியாச முனியும் பேசுறது பத்தி பார்த்திருந்தோம். நாரத முனியோட போன ஜென்மம் கதையை பார்த்திருந்தோம். அதே போல வியாசர் பெருமாளோடைய எப்படி உலகத்தையே அவரு கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அதை பத்தி பார்த்திருந்தோம். இப்போ நம்ம பாகவதத்தோட ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கிறதோ ஆக்சுவலா இப்போதான் ஆரம்பிக்கிறது. இப்போ இத பத்தி பார்க்கலாம். மகாபாரதம் போர் முடிஞ்சாச்சு. சமந்த பஞ்சகான் ஒரு ஊர், அந்த இடத்துக்கு பக்கத்துல இந்த போர்லாம் நடந்திருக்கு. குருக்ஷேத்ரா, ஹஸ்தினாபூர் இதெல்லாம் அங்கதான் இருக்கு. இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா துரியோதன் தொடையில பீமன் அடிச்சாலே அந்த அடியில துடிச்சு போய் வலியில கத்தி அழறாளாம் துரியோதனன். அவ்வளோ ஒரு வலி. ஏன்னா அந்த அடி, பீமன் அடிச்ச அடி அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அவ்வளோ வேகமா அவ்வளோ ஃபோர்ஸா அடிச்சிருக்காரு. அவ்வளோ வலியில துடிப்பாளாம். இப்போ இந்த கௌரவர்கள் எல்லாரும் இவ்வளோ கஷ்டத்துல சாகுற நேரத்துல இருக்கும்போது இந்த விஷயத்த அஸ்வத்தாமா பார்த்திருக்கா. அஸ்வத்தாமா யாருன்னா துரோணாச்சாரியரோட புள்ள அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமாவும் துரோணாச்சாரியா இவ எல்லாரும் கௌரவர்கள் சைட்ல தான் சப்போர்ட் பண்ணா. யுத்தம் எந்த சைட்ல ஃபோர்ஸ் அடிச்சாலோ எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணானா கௌரவர்களுக்கு. அப்போ துரோணாச்சாரியாரே திருஷ்டத்யும்ன அடிச்சு அவரும் போயிட்டாரு. இதெல்லாம் பார்த்து எங்க அப்பா, என்னோட டீம், என்னோட ராஜா, எல்லாரும் என்னோட சொந்தக்காரர், எல்லாம் எனக்கு தெரிஞ்சவா எல்லாரும் இப்படி செத்து போயாச்சு, இல்லைன்னா சாகுறா. இந்த ரெண்டு விஷயத்துலதான் ஏதோ ஒண்ணு இருக்கு. இவ எல்லாரையும் பார்த்து அஸ்வத்தாமாக்கு உள்ளியே ஒரு கோபம் வருமா, பொல்லுமா, உடம்பெல்லாம் கொதிக்குமா, அவ்வளவு கோபம் வரும். வெறியோட அந்த ஜெலசு, ஈகோ, வெறி எல்லாம் சேர்ந்து அஸ்வத்தாமா அம்ப எடுத்துண்டு போவாலாம். பாண்டவர்களோட கேம்புக்கு போவாராம். அங்க போய் இந்த எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கா. திருஷ்டத்யும்னா, அப்புறம் பாண்டவர்களோட இந்த உப பாண்டவர்கள், பாண்டவாசோட பசங்கள், இவாலாம் தூங்கிட்டு இருக்காளாம். எல்லாரும் அவ்வளோ கோவம் வருமா. அந்த நைட்டே எல்லாரையும் கொன்றுவார். அடுத்த நாள் காலையில இந்த விஷயம் இந்த கேம்ப்னாக்கா யுத்தம் நடக்கும்போது இந்த சைட்ல ஒரு டென்ட் போட்டிருப்பா, இந்த சைட்ல ஒரு டென்ட் போட்டிருப்பாளே. யுத்தம் பண்றதுக்கு ஸ்டே பண்ணோம் இல்லையா நைட்ல, எங்க இருப்பா. அப்போ இந்த பாண்டவர்கள் சைடுல அஸ்வத்தாமா இங்கேந்து அங்க போய் எல்லாரையும் கொன்றுவா. பாண்டவர்களோட பசங்கள், உப பாண்டவர்கள், அப்புறம் திருஷ்டத்யும்னா எல்லாரையும் கொன்றுவாராம். அடுத்த நாள் காலையில இந்த விஷயத்த திரௌபதி கேட்ட உடனே அவ்வளோ அழ ஆரம்பிச்சிடுவாளாம். ஏன்னா ஒரு அம்மா, உப பாண்டவர்களோட அம்மா திரௌபதிக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குமா, அப்படி அழுவாளாம். தாங்கவே முடியாது. ஒரு அம்மாவோட 5 பசங்கள் எல்லாருமே போயிட்டானா எப்படி இருக்கும்? யாரு கொன்னா? இது அப்படியே சாதாரண நடக்காது இல்லையா? எப்படி யாரு கொன்னா? அவ்வளோ அழுவாளாம். துடிச்சு போயிட்டா. கையெல்லாம் அசங்கவே அசங்காதான். அப்படி ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டாலாம். நகரவே முடியாம அப்படி அழறலாம். இந்த விஷயத்த இந்த பாண்டவர்கள்லாம் பார்க்கும்போது மெயினா அர்ஜுனனுக்கு அவ்வளோ கோபம் வருமா. காண்டிவத்தை தூக்கிடுவாளாம். அவன் பண்ணது, நான் போய் அவனை போய் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரௌபதி கிட்ட சொல்வாளாம். இந்த பாருமா, நான் யாரு உன்னை இவ்வளவு கஷ்டப்பட வச்சாலோ அந்த மனுஷனை உன் காலடியில கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்வாளாம். ஏன்னா திருஷ்டத்யும்னா பிரதர், ட்வின் பிரதர், 2 பேருமே அந்த அக்னில இருந்து ஒன்னாதான் வெளில வந்தா. அந்த ட்வின் பிரதர் அந்த திருஷ்டத்யும்னாவும் அப்புறம் அந்த திரௌபதி தேவியோட 5 பசங்களும் எல்லாருமே திரௌபதியோட சொந்தக்காரர்களா தானே இருக்கா. எல்லாருமே ஒரே டைம்ல இதெல்லாம் எவ்வளவு சடனா நடக்கிறதுல எவ்வளோ வருத்தப்படுவா. அர்ஜுனனுக்கும் சேர்ந்து கோவம் வரும். நான் போய் கூட்டிட்டு வரேன், உன் காலடியில கூட்டிட்டு வைக்கிறேன் அவனை
அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா நீயும் வா. ஏன்னா கிருஷ்ணர் தான் சாரதி. பார்த்துனா இவரோட பேரு, அர்ஜுனனோட இன்னொரு பேரு பார்த்த. இப்போ பார்த்தாவோட சாரதி, பார்த்தனுக்கு தேரோட்டி, பார்த்தாவோட சாரதி தான் பார்த்த சாரதி. இப்போ பார்த்த சாரதியும் கூப்பிட்டு பார்த்தும் பார்த்த சாரதியும் சேர்ந்து போறா. எங்க போறானா, யாரு இந்த மாதிரி அடிச்சு கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறா. அப்போ ரெண்டு பேரும் தேர்ல ஸ்பீடா கிருஷ்ணர் ஓட்டுறாரு, அவ்வளவு ஸ்பீடா. அவருக்கும் கோவம், யாரு என்னோட தங்கை அப்படி பண்ணது, யார் அது சொல்லிட்டு அவ்வளவு கோவத்துல அவரும் ஓட்டுறாரு. இங்க பின்னாடி அர்ஜுனன் காண்டீவத்தை தூக்கிண்டும் யாருன்னு தேடுறாரு. அப்படியே எங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பாக்குறாரு. அப்போ அங்க அஸ்வத்தாமா பாத்துட்டா. அவ்வளவுதான், போச்சு போச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் என்னதான் தேட வரான்னு தெரிஞ்ச உடனே அஸ்வத்தாமா அங்கேருந்து ஓட்டமா ஓடுறா. அஸ்வத்தாமா ஓடுறாளா, அப்போ அஸ்வத்தாமா தானே பண்ணிருக்கிறது இந்த வேலைய. அப்போ இன்னும் கோபம் வரும் அர்ஜுனனுக்கு. இவன் தான் நான் இத பண்ணது, இப்பவே நான் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காண்டீவத்தை எடுக்க ரெடியா இருக்கலாம். ஆனா அஸ்வத்தாமா அங்கேருந்து அப்படியே மைண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன பண்ணுவாளாம், எடுத்து மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு எடுப்பாலாம். என்ன அஸ்திரத்தை? பிரம்ம சீர்ஷாஸ்திரம். பிரம்மாஸ்திரத்தை விட சக்திசாலி பிரம்ம சீர்ஷாஸ்திரம். பிரம்மாவோட தலை பிரம்ம சீர்ஷம். இந்த அஸ்திரத்தை எடுப்பாலாம். இந்த அஸ்திரத்தை எடுத்தாக்க இத திரும்பி எந்த அஸ்திரம் தான் ஈக்குவலா இருக்கும்? எந்த அஸ்திரமும் இல்ல. அப்போ அர்ஜுனன் அங்க என்னதான் நடக்குது? பிரம்ம சீர்ஷாஸ்திரத்தை எடுத்திருக்கானா இவன்? அதுக்குள்ள இவ்ளோ பெரிய வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டானே இவன், என்ன இந்த அஸ்வத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கும் புரியவே புரியாதான். அப்போ பிரம்ம சீர்ஷாஸ்திரம் எடுத்திருக்கானா கிருஷ்ணர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்னா நீயும் பிரம்ம சீர்ஷாஸ்திரத்தை தான் எடுத்து போடணும். ஏன்னா வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அஸ்திரத்தை எடுத்த உடனே அஸ்வத்தாமா என்ன வேண்டிப்பானா, இந்த உலகத்துல ஒரு பாண்டவா பாக்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பாலாம். அப்போ அந்த அஸ்திரத்தோட சக்தியே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்போ அங்க அர்ஜுனன் எங்கேயோ நிக்கிறா. அந்த அர்ஜுனனுக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுமா. ஏன்னா பாண்டவர்கள் யாருமே இருக்க கூடாதுன்னு சொல்றா. இப்போ அர்ஜுனன் கேட்பாலாம் கிருஷ்ணர் கிட்ட, ஏமா என்னோட இந்த ஸ்கின் எல்லாம் ஏன் ஒரு மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்பாலாம். அப்போ கிருஷ்ணர் சொல்வாரு, ஏன்னா அவன் பிரம்ம சீர்ஷாஸ்திரத்தை எடுத்திருக்கான், நீயும் அதே அஸ்திரத்தை எடுத்து போடு அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். அப்போ அப்படியா, சரி நானும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே எடுத்து ரெடியா நிற்பாரு. உடனே மத்த லோகத்துல இருந்தா ரிஷி முனிகள் எல்லாரும் வந்துருவாளாம். இந்த பாருங்க சாமி, இதெல்லாம் நீங்க இப்ப போடாதீங்க. போட்டீங்கன்னாக்க ரெண்டு, இங்க ஒரு பிரம்ம சீர்ஷாஸ்திரம், இங்க இருந்து ஒரு பிரம்ம சீர்ஷாஸ்திரம் ரெண்டும் சேர்ந்து இடிச்சதுன்னா உலகமே எங்க போகும்? நீங்க ரெண்டு பேருமே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். ஓ அர்ஜுனன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை திருப்பி வித்ட்ரா பண்ணிடுவாளாம், அதாவது திருப்பி உள்வாங்கிக்கிறது. இப்போ அந்த அஸ்திரம் போடல. ஆனா அஸ்வத்தாமா உள்வாங்கிக்கிட்டாலா? இல்ல. அஸ்வத்தாமா அதுக்கு பதிலா என்ன சொன்னா, இனிமே பிறக்க போற பாண்டவர்கள் பிறக்க கூடாது. யாரது? நம்ம அது அடுத்த கதையில பாத்துக்கலாம். அப்போ அந்த வித மந்திரம் அந்த மாதிரி மாத்தி அந்த அம்பு வேற எங்கேயோ போயிடுதான். அப்போ அங்கேருந்து அர்ஜுனன் சாரியட் அவ்வளவு தேர் அவ்வளவு ஸ்பீடா வருவாரா கிருஷ்ணர். அப்புறம் அர்ஜுனன் இறங்கி அஸ்வத்தாமாவை கையில புடிச்சு கைய அப்படியே இந்த ரோப்பு, இந்த ரஸ்ஸின்னு சொல்வாளே ஹிந்தியில, இந்த ரோப்பை வச்சு அப்படியே கட்டி வாடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போவாளாம். எவ்வளவு பெரிய பாவி நீ, என்ன ஒரு பாவம் பண்ணிருக்க, குழந்தைங்க எல்லாரும் வதம் பண்ணிருக்க, ஒரு மனுஷன் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது வதம் பண்ணிருக்க, இவ்வளவு பெரிய பாவ செயலை பண்றியே, நீங்க எப்படி நிக்கலாம்? எனக்கு நேர நானே இங்க நிக்கிறேன்னா நீ எங்கேயாவது போய் அட்லீஸ்ட் ஒளிஞ்சுக்க வேண்டாம்? எப்படி நீ இங்க மாதிரி நிக்கலாம்? இங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. நான் நினைச்சா இப்போவே உன்னை இந்த காண்டீவத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், உன்னை நான் கூட கொல்லலாம். ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? ஒரு விஷயம் நான் திரௌபதி கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். நான்
அவனை உன் காலடியில கொண்டு வந்து வைக்கிறேன்னு நான் சொன்னேன். இன்னொரு விஷயம், அஸ்வத்தாமா துரோணாச்சாரியாரோட புள்ள. துரோணாச்சாரியார் யாரு? அர்ஜுனனோட குரு, பாண்டவர்களோட குரு. அதனால நானு என்னோட குருவோட புள்ளனா, குரு ஒரு அப்பா மாதிரி, அப்போ நீ என்னோட பிரதர் மாதிரி தானே, அப்போ நான் உன்னை எப்படி கொல்லலாம்? அதனால எனக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் என் பிள்ளையே நீ கொன்னு இருக்க, ஆனாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் துரோணாச்சாரியாரோட புள்ளைய அஸ்வத்தாமாவை இழுத்துன்னு போவாராம். கேம்புக்கு போவாராம். என்ன கேம்ப்? அந்த டென்ட் இருக்கும் இல்லையா, அங்க கூட்டிட்டு போய் திரௌபதிக்கு நேரம் வந்து அப்படியே இழுத்துட்டு போய் வைப்பாளாம். இப்போ நீ சொல்லு திரௌபதி, நாம என்ன பண்ணலாம் இவனை வச்சு அப்படின்னு கேட்பாராம். அப்போ திரௌபதி ஆல்ரெடி அழுதுன்னு இருக்கா. இவனா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சு விட்டு பார்த்தா அஸ்வத்தாமா இவ்வளோ பெரிய வேலை பண்ணுவாளா? துரோணாச்சாரியரோட புள்ளையா இருந்துட்டு ஒரு குருவோட புள்ளனாக்க எவ்வளோ ஒரு மதிப்பு இருக்கணும், இவனே இப்படி பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதிக்கு ஷாக்கா இருக்கும். ஆனா திரௌபதி அவன மாதிரி கிடையாது. திரௌபதி சொல்லுவா, நீ என் புள்ளைய கொன்னு இருக்க, 5 புள்ளைகளை கொன்னு இருக்க, திருஷ்டத்யும்னாவும் நீ கொன்னு இருக்க, ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். நீ என்ன ஒரு அம்மாவை தன்னோட புள்ளைகளை கொன்னு இருக்க பத்தியா? ஆனா உங்க அம்மா கிருப்பி இருக்கா இல்லையா, அவளுக்கு நான் இதே நிலைமைய கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. நான் இப்போ ஒரு அம்மாவா இல்ல, நானு ஏன்னா என் குழந்தைகள் இல்ல, ஆனா உங்க அம்மாவையும் ஒரு அம்மாவா இல்லாம நான் ஆக்க மாட்டேன். யுதிஷ்டிருக்கு, அப்புறம் நகுல், சகாதேவ், அர்ஜுனன் எல்லாருக்கும் பெருமையா இருக்கும். என்னோட பத்னி எப்படி பேசுறா பத்தியா, பெரிய மகான் மதி பேசுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா இருக்கும். ஆனா பீமனுக்கு கோபம் வரும். பீமனுக்கு எப்படி அவரு துரியோதனன் அந்த அந்த தொடைய போட்டு அப்படியே அடிச்சு உடைச்சாரோ அந்த மாதிரி கோபம் வரும். ஆனா பீமன் வந்து அஸ்வத்தாமா எதுவும் பண்ண மாட்டான். பீமன் அர்ஜுனன் கிட்ட சொல்லுவா, இந்த பாரு, எனக்கு இது பிடிக்கல. அஸ்வத்தாமாவை எனக்கு என்ன ஆசைனா அஸ்வத்தாமாவை கொல்லணும். ஏன்னா அவன் இவ்வளோ பெரிய என்னோட பத்னிய இவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கான். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அவனை கொல்லணும். ஆனா நீ ஏன் சொல்லிக்கோ, எனக்கு தெரியாது நீ என்ன பண்ண போறன்னு. ஒண்ணு என்ன சந்தோஷப்படுத்து, இல்லைன்னா இவா எல்லாரையும் சந்தோஷப்படுத்து. எவா எல்லாரையும்? அர்ஜுனன் தனையே, அப்புறம் நகுல், சகாதேவ், திரௌபதி, இவா எல்லாரும் ஒரு டீமா நிக்கிறா இல்லையா, இந்த மாதிரி கொல்ல வேண்டான்னு. ஆனா இவரு பீமன் என்ன நினைக்கிறா, கொல்லணும்னு நினைக்கிறா. ஏன்னா அவர் பண்ணது தப்பு. சோ நீ என்ன பண்ணிக்க போறன்னு நீ ஏன் டிசைட் பண்ணிக்கோ, எனக்கு தெரியாது. என்ன சந்தோஷப்படுத்துவியா இல்ல இவா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவியா, 2 பேரும் நீ எப்படி பண்ண போறன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. இப்போ கிருஷ்ணர் கை கட்டிண்டு சிரிச்சுன்னு கேட்பாரு, என்ன அர்ஜுனா என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாரு. இப்போ அர்ஜுனனுக்கு அப்படியே குழப்பமா இருக்கும். நான் இவா சொல்றது கேட்கறதா இல்ல இவர் சொல்றது கேட்கறதா? அண்ணன்கள், அப்புறம் தம்பி, ஒரு அண்ணன் 2 தம்பிகள், அப்புறம் பத்னி இங்க இருக்கா, ஒரு அண்ணன் இங்க இருக்கா, நான் யாருக்குதான் சப்போர்ட் பண்ணுவேன்னு தெரியாது. கிருஷ்ணரும் கேக்குறாரு, என்ன பண்றன்னு பாக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு. இப்போ அர்ஜுனன் கண்ணை மூடிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஸ்வத்தாமாவை கை பிடிச்சு தன்னோட சிகைய வெட்டி வெளில போடா இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுவாளாம். இப்போ அஸ்வத்தாமா அவ்வளோ வருத்தத்துல ஒரு அவமானப்படுத்திருக்காளின் வருத்தத்துல அவர் அப்படியே காலை தேய்ச்சு அப்படியே நடந்து போவாளாம். இதுதான் இங்க அர்ஜுனன் என்ன பண்ணியிருக்கானா, பீமனையும் சந்தோஷப்படுத்தியிருக்கா, இவா 4 பேரையுமே சந்தோஷப்படுத்தியிருக்கா. அடுத்த கதாவை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்.